வணக்கம் மாணவர்களே. நாங்கள் கடந்த காணொளியிலே 15, 16 வினாக்களுக்கு விடை வழங்கியிருந்த நான் அந்த காணொளியிலேயும் ஒரு தகவல் வழங்கினான். அந்த தகவலை மீளவும் வழங்குகிறேன். அதாவது இப்போ 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் வினாக்கள் தான் இப்போ பார்வையிட போகின்றோம். அதில் 12வது, 13, 14 மூன்றையும் இந்த காணொளியில் பதிவேற்றம் செய்ய இருக்கிறேன். இப்போ இந்த பரீட்சைத்தாள் கசிவு ஏற்பட்டு லீக் ஆகி இருக்குது என்ற பிரச்சனையாலே அது வலுத்த ஒரு பெரிய போராட்டம் நடக்கின்றது. பரீட்சையை மீள வைக்கும்படி கேட்டு, அப்படி மீள அந்த பரீட்சை இன்னொரு பரீட்சை வைக்கப்படும் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு மனச்சோர்வு தான். என்ன செய்கிறது, செய்யத்தானே வேணும். அப்படி என்ற நேரத்தில் என்ன எங்களுடைய அனுபவத்தில் 2006ஆம் ஆண்டில் 95ஆம் ஆண்டில் 1995 2006 2 வருடங்களில் முந்தி, அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பரீட்சைகள் நடக்காமல் இருந்தது. அது மீள நடந்தது. அந்த காலங்களில் 95 அப்படி இல்லை. 2006ஆம் ஆண்டு மீள நடந்த பரீட்சையில் முதல் நடத்தப்பட்ட இங்கே, அதாவது வடக்கு கிழக்கு தவிர்ந்த மாகாணம், வடக்கிலேயோ அல்லது கிழக்கிலேயோ தெரியும், வடக்கு மட்டும் போலதான் கிழக்கு. வடக்கில் நடத்தப்பட்ட பரீட்சைத்தாளில் வெளிமாகாணங்களில் நடத்திய பரீட்சைத்தாளின் வினாக்களை தழுவித்தான் வினாத்தாளை தயாரித்து அந்த பொது பரீட்சை மீள நடத்தினார்கள். அப்ப திரும்ப ஒரு பரீட்சை நடக்குமா இருந்தால் சிலவளை இந்த இப்ப நடத்தி ரத்து செய்யப்படுமா இருந்தால் இந்த பரீட்சை, இந்த பரீட்சை வினாக்களை ஓரளவு தழுவக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் என்பதனால தான் நான் இந்த காணொலிகளை தனித்தனியாகவும் மீள விளக்கமாகவும் தருகின்றேன். ஏனென்றால் அப்படி அடுத்து ஒரு பரீட்சை செய்யணும் என்றால் நீங்க மிகுந்த ஆயத்தத்தோடு செல்லக்கூடியதாக இருக்கும். சரி, பார்ப்போம். 12வது கேள்வி. பாத்திமா, மிசேல், கவிஸ், ராமன் ஆகியோர் 4 பிள்ளைகள் ஆவர். இதுல 4 பிள்ளைகளின் பேர் தந்திருக்கு. அவர்கள் 4 பிள்ளைகள் என்று சொல்லப்படுது. இதுல மிசேல் பாத்திமாவிலும் மூத்தவரும். அப்ப நாங்க இதை ஒப்பிட்டு பார்க்கணும். இதுல சொல்லப்பட்ட தகவல்களை ஒப்பிட்டு பார்த்தால் மிசேல் என்பவர் பாத்திமாவிலும் மூத்தவரும். அப்ப மிசேல் என்று எழுதி கொள்றேன். மிசேல் என்பவர் பாத்திமாவிலும் மூத்தவரும். அப்போ பாத்திமா கீழே வருவா. பாத்திமாவிலும் மூத்தவரும் கவிசனிலும் இளையவரும் ஆவர். கவிசிலும் இளையவரும் ஆவார். கவிஸ் என்று வைத்துக் கொள்வோம். கவிசிலும் இளையவரும் ஆவார். அப்ப மிசேலை வைத்துக்கொண்டு சொல்லப்படுது மிசேல் பாத்திமாவிட மூப்பு, ஆனா கவிசை விட இளையவர். அடுத்த தகவல், ராமன் மிசேலிலும் இளையவரும். அப்ப மிசேலை விட இளையவரும் பாத்திமாவிலும் மூத்தவரும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த 4வது ஆளாக ராமன் என்பவரை சொல்லப்படுகின்றது. ராமன் அவர் மிசேலிலும் ராமன் மிசேலிலும் இளையவரும், மிசேலை விட இளையவரும், ஆனா பாத்திமாவை விட மூத்தவரும் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இப்ப என்ன கேட்கப்படுகின்றது, இதற்கேற்ப மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளையின் தவிர மற்ற இருவரும் யாவரும், இளைய பிள்ளையும் முறையே யாவர், அவர்கள் தான் யாவர். அதாவது மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளையும் முறையே யாவர் என்று கேட்கப்படுது. மூத்த பிள்ளை கவிஸ். அப்ப முறையே என்றபடியா முதல்ல கவிசரோடும் அடுத்தது பாத்திமாவரோடும். அப்ப 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். முந்தைய நாளுக்கு முந்தைய நாள் வெள்ளிக்கிழமை எனின் நாளே மறுதினத்துக்கு அடுத்த நாள் என்ன கிழமை யாது என்று, அடுத்த நாள் யாது என்று கேட்கப்படுது. அப்ப நாங்க இது எப்படி பார்க்கணும், இன்றைய ஆதாரமாக வைத்து பார்க்கணும். இன்றுக்கு முதல் தான் நேற்று, நேற்றுக்கு முதல் தான் நேற்றைய முதல் நாள். இங்க என்ன சொல்லுது, என்ன முந்தைய நாளுக்கும் முந்தைய நாள். முந்தைய நாள் என்றால் இன்று, நேற்று, முந்தைய நாள், முந்தைய நாளுக்கு முந்தைய நாள். நேற்றைய முதல் நாளுக்கும் முந்தைய நாள் தான் முந்தைய நாளுக்கும் முதல் நாள். நேற்று முந்தைய நாள், முந்தைய நாளுக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை ஆயின், இது வெள்ளிக்கிழமையாக இருந்தால் நாளை, இது நாளை இன்று, நாளை இன்று, நாளை இன்று மறுநாள் என்ன கிழமை என்று கேட்கப்படுது. நாளைய மறுதினத்துக்கு அடுத்த நாள். நாளைய மறுதினம் என்றது நாளை, நாளைய மறுதினம், நாளைய மறுதினம், அதற்கு அடுத்த நாள், இது அடுத்த நாள். அப்ப நாங்க இந்த வெள்ளிக்கிழமையில இருந்து ஒழுங்காக வருவோமாக இருந்தால் எங்களால் கண்டுபிடிக்க முடியும். சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழக்கிழமை. அப்ப இன்றைய திங்கள். ஆனா இங்க கேட்கப்பட்டது அடுத்த நாள் எப்போ என்று, அதாவது நாளைய மறுநாளுக்கு அடுத்த நாள் எப்போ என்று கேட்டால் அதற்கான விட வியாழக்கிழமை என்பதாகும்.
இனி அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் தருகிறேன் பாருங்கோ. 5 ஒத்த இயந்திரங்கள் 5 நிமிடங்களில் 5 பொம்மைகளை உற்பத்தி செய்யலாம். அப்ப இப்ப பாருங்கோ, இதுல 5 யந்திரங்கள், இது 5 யந்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்க. இந்த 5 யந்திரங்களும் 5 நிமிடங்கள்ல, இது 5 நிமிடத்துல, இது 5 நிமிடத்துல, இது 5 நிமிடத்துல, இது 5 நிமிடத்துல, இது 5 நிமிடத்துல 5 பொம்மைகளை செய்யும். அதாவது 5 பொம்மைகளை இந்த 5 யந்திரம் செய்யுது என்றால் இது ஒன்றைத்தான் செய்யுது, இது ஒன்றுதான் செய்யுது, இது ஒன்று செய்யுது, இது ஒன்று செய்யுது, இது ஒன்று செய்யுது. அப்போ மொத்தமா 5 பொம்மைகளை செய்யுது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. 5 ஒத்த யந்திரங்கள் 5 நிமிடங்களில் 5 பொம்மைகளைத்தான் செய்கின்றது. 5 செய்யுது. அதாவது ஒவ்வொரு யந்திரமும் 5 செய்யவில்லை. அப்போ ஒரு யந்திரம் 5 நிமிடத்துல ஒரு பொம்மையை செய்யுது. அப்ப அடுத்த யந்திரம் 5 நிமிடத்துல ஒரு பொம்மை. இப்ப கேட்கப்பட்டது என்ன? 100 யந்திரங்கள் 100 பொம்மைகளை செய்வதற்கு அவ்வளவு நேரம் செலவாகும். அப்ப இந்த பக்கம் 100 என்றால், இந்த பக்கம் 100 என்றால் அது 5 நிமிடமாகத்தான் இருக்கும். அப்ப கேள்விக்கான விடை 5 நிமிடம் என்பது ஆகும். நன்று மாணவ செல்வங்களே, நாங்கள் அடுத்து பரீட்சை வைக்கப்பட்டாலும் நிச்சயமாக வெற்றி கொள்வோம் என்ற மன உறுதியோட நாங்கள் தொடர்ந்து படிப்போம். காரணம் என்னென்றால் இது எங்கட கையில இல்லை, எங்கட முயற்சி இல்லை, எங்கட தவறும் இல்லை. அப்ப ஆனால் அப்படி ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு அமையுமாயிருந்தால் அதை இன்னும் சாதகமாக பயன்படுத்த நாங்கள் முயற்சி செய்வோம் என கூறிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். அடுத்து இன்னும் மேலே உள்ள வினாக்களும் நான் தெளிவாக நேரம் கிடைக்கிற போது காணொலி எடுத்து யூடியூப்ல போடுறேன் பாருங்க.